வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக அரசு அமைப்பு சாரா நலவாரிய திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்காக 4 லட்சம் வரைக்கும் மானியமாக வழங்குறாங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த திட்டத்தினுடைய பயன்கள் என்ன, இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் வேணும், விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும், எப்படி விண்ணப்பிப்பது, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். தமிழக அரசு அமைப்பு சாரா நலவாரிய திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு 4 லட்சம் வரைக்கும் மானியமாக கொடுக்குறாங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பண்ணியுள்ள சொந்தமாக நிலம் இருந்தும் சொந்தமாக வீடு இல்லாதவர்களுக்கு தமிழக அரசு இந்த திட்டத்தின் கீழே 4 லட்சம் ரூபாய் வீடு கட்டுவதற்கு மானியமாக வழங்குறாங்க. திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள கட்டுமான தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் தாங்கள் சொந்த வீடு கட்டும் கனவை நனவாக்கிக் கொள்வதா இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்னா, அமைப்பு சாரா நலவாரிய திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள பயனாளிகள் வீடு கட்டுவதற்கு 4.5 லட்சம் வரைக்கும் மானியம் வழங்குவது தான் இதனுடைய பயன்கள். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா, கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்திருக்க வேணும், ஒவ்வொரு வருடமும் பதிவை புதுப்பிக்க வேணும், கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்க வேணும், சொந்தமாக வீட்டுமனை நிலம் இருக்கணும், அந்த உறுப்பினருக்கு சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது, இதுவரைக்கும் அரசு அறிவித்துள்ள எந்த ஒரு வீடு கட்டும் திட்டத்திலும் பயன்பெற்றிருக்க கூடாது. இதுதான் இந்த திட்டத்தில் இணைவதற்கான தகுதிகள். இதற்கு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் தகுதியான தொழிலாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நிதி உதவியாக 4 லட்சம் வரைக்கும் வீடு கட்டுவதற்கு மானியமாக கொடுத்து வழங்குறாங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னா, கட்டுமான தொழிலாளர் உறுப்பினர் பதிவு அட்டை, விண்ணப்பிப்பவருடைய ஆதார் அட்டை, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகல், விண்ணப்பிப்பவருடைய ஃபோட்டோ, வருமான சான்றிதழ், உங்கள் வீட்டுமனை நிலத்தினுடைய பட்டா பத்திரம், இவைகள் தான் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்கள். இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா, இந்த திட்டத்திற்கு தகுதியான நபர்கள் தங்கள் மாவட்ட கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம், அல்லது tnwwp.tn.government.in இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவும் இந்த திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அமைப்பு சாரா நலவாரிய திட்டத்தின் கீழ் பயனாளர்கள் பயன்பெறுவதற்கு தமிழக அரசு 2026 இடைக்கால பட்ஜெட்லையும் குறிப்பிட்ட ஒரு தொகையை நிதியாக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கு யாருக்கெல்லாம் தகுதிகள் இருக்கோ அவங்க இந்த திட்டத்திற்கு கட்டாயம் விண்ணப்பிங்க. உங்களது வீடு கட்டும் கனவை நனவாக்க இது ஒரு சிறந்த திட்டமாகும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி திட்டங்களையும் அறிவிப்புகளையும் தெரிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.